என்னப்பா ரொம்ப வலிக்குதா? என்னாச்சு? எங்க விழுந்தீங்க? எங்க அடிபட்டுச்சு? கால்ல அடிபட்டுச்சா? என்னங்க இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண அடிதான். நான் ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஆமா, நீ எங்க இருந்த? அது குடு குடு குடு. நீயே போட்டு விடு. என்னப்பா இது? இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீட போகவே மாட்டேங்குது. நேத்து என்னடானா தீ பிடிச்சிருச்சு, இன்னைக்கு என்னடானா ஏன் தான் இப்படி நடக்குதோ? அக்கா, எனக்கு தெரிஞ்சு கஷ்டத்துக்கு நம்ம வீடு தான் தெரியும் போல இருக்கு. அட என்ன கிராணி, சின்ன விஷயத்தையும் பெருசாக்குறீங்க நீங்க. அவங்க சொல்றதும் சரிதானே, பார்த்து நடந்துருக்கலாம். நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. உன்னோட கவனம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா ஒழுங்கா நடப்பான். அப்படி எதான் யோசிச்சுட்டு இருப்பான்னு தெரியலையே. நான் யார பத்தி யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னு இதெல்லாம் சொல்லணுமா என்ன? பிரக்யா பத்தி தானே. நான் அபிய பார்த்தேன். அபிய தோ அங்க விழுந்துட்டான். அவன் பிரக்யாவை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் விழும்போது கூட பிரக்யா. பாத்து பாத்து நீ விழுந்துடாதமா. நீ எங்க மேல விழுந்துற போற? அவன் பிரக்யாவை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஓஹோ, பிரக்யா நீ இவன் கூடவே இருமா, அப்பதான் இவன் சரியா இருப்பான். சித்தப்பா சொல்றது கரெக்ட் தான். நான் எப்படி பாட்டிக்கு பேக் போனா இருக்கணும், அதே மாதிரி நீ எனக்கு பேக் போனா மாதிரி என் கூடயே இருக்கணும். இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். எங்க உன் கையை கூட. அபி பாத்து. பாத்தியா, உன் கையால என் கைய பிடிச்ச உடனே வலி பறந்து போயிடுச்சு. சரி வா போலாம், ரூம்குள்ள போய் நிம்மதியா ரிலாக்ஸ் பண்ணலாம். இரு இரு இரு, முதல்ல நாங்க உனக்கு சுத்தி போட்டுறோம், அதுக்கப்புறம் நீ ஒரு ரூமுக்கு ஹாயா போயிடலாம். என்ன திஷ்டியா? உனக்கு நாங்க திருஷ்டி எடுத்தே ஆகணும். அது என்னன்னா, உனக்கு திருஷ்டி பட்டிருக்கு அபி. இப்போ உனக்கு திருஷ்டி எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். பிரக்யா, நீ முதல்ல என்ன பண்றன்னா கடவுளுக்கு ஆர்த்தி எடு, அதுக்கப்புறம் அதே ஆர்த்தியை வச்சு இவனுக்கு திஷ்டியை கழிச்சிரு. என்ன? நான் எப்படி? அது வந்து நான் எப்படி? நீ தானே திருஷ்டி எடுக்கணும். புருஷனுக்கு யாருக்கண்ணாவது பட்டுடுச்சுன்னா பொண்டாட்டி தானே திருஷ்டி எடுத்தாகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், திருஷ்டி எடுத்ததுக்கு அப்புறம் கடவுளை நல்லா வேண்டிக்க. இதுக்கப்புறம் என் புருஷனுக்கு யாரு கண்ணும் படக்கூடாது, அவரு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க. இத பாரு பிரக்யா, சுமங்கலி வேண்டிக்கிட்டா அது நிச்சயமா நடந்தே தீரும். எதுக்கு வீடு இவ்ளோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க? சரி, எதுவா இருந்தா என்ன, முதல்ல உள்ள போய் அவர் முகத்துல சந்தோஷத்தை நான் பார்க்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தேன். இதனாலதான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் திருஷ்டி பட்டுடுச்சு, கண்ணு பட்டுடுச்சு, அது இதுன்னு மூட நம்பிக்கையா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்ப எந்த பூஜையும் பண்ண விரும்பல. எனக்கு எந்த திருஷ்டியும். வாய மூடு, தேவையில்லாம நடுவுல பேசாத. பிரக்யா, இவங்கிட்ட ஒழுங்கா சொல்லு. நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்க சொல்லி உன் புருஷன்கிட்ட சொல்லு. இன்னதுக்கு வேணான்னு சொல்றீங்க? திருஷ்டி எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும்ல. சரி பண்ணிக்கோங்க, நல்லதுக்கு தானே, நடத்துங்க.
இவரு பக்கத்துல இருந்து ஆரத்தி எடுக்கிறது யாரு? பாத்தீங்களாக்கா, பொண்டாட்டி சொன்ன உடனே கேட்டுட்டான். இவனை சமாளிக்கணும்னா அவ பொண்டாட்டியால மட்டும்தான் முடியும். ஆமா, பொண்டாட்டி தானே புருஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்றது. பொண்டாட்டி கவச மாதிரி வந்து நின்னான்னு வை, எந்த கஷ்டத்தாலையும் வீட்டு வாசப்படியும் மிதிக்க முடியாது. பொண்டாட்டியா? எவரோட பொண்டாட்டியா? அதனாலதான் ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டிங்கிறவ கண்டிப்பா தேவை. அவதான் புருஷனுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பாத்துக்குவா. பொண்டாட்டி புருஷனுக்கு எப்பவுமே துணையா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியா இருக்கும். அதுக்குதான் பொண்ணுங்களுக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. உன் புருஷனுக்கு நீ எப்பவும் கவசமா இருக்கணும்ல, அபிக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கணும்ல. சரிம்மா, அபிக்கு இந்த ஆரத்திய வச்சு திருஷ்டி எடுத்துரு. இவரை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? இல்ல, கல்யாணம் எப்படி? இவரு பொண்டாட்டி நான் தான், இவரு எனக்கு தான். என்ன அப்படி பாக்குற? பாட்டி சொல்றது கரெக்ட் தான். என் லைஃப்ல வந்து நீ என்னோட லைஃப்ல நான் மாறிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்க. ஒருவேளை நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு அப்பப்போ யோசிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நீ என் ஃபேமிலிக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க, அன்பு கொடுத்துருக்க, எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து எங்களை காப்பாத்திருக்க. எப்பவும் நீ இதே மாதிரியே எங்க கூடயே இருக்கணும். ஏன்னா நீ இல்லாம இந்த வீடும் சரி நானும் சரி கம்ப்ளீட்டா இருக்கவே முடியாது. நீ என்னோட ஃபேமிலிக்கு கொடுத்த அந்த அன்பு ரெஸ்பெக்டுக்கு பதிலுக்கு நான் உன்னை லைஃப் லாங் லவ் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா இருக்குப்பா. அவ பண்ணதுக்கு நீ லைஃப் லாங் அவளை காதலிச்சுக்கிட்டே இருப்பியா? உங்க 2 பேரையும் வாழ்க்கையில யாராலையும் பிரிக்க முடியுமா என்ன? இவங்க பிரியறதா? இவங்களுக்கு நடுவுல யாராவது வந்தா நானே வந்தவங்களை விரட்டி அடிச்சிருவேன். அப்படின்னா இவங்களோட போட்டோவை நம்ம கண் முன்னாடி வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா வரப்போற கஷ்டம் கூட இவங்க போட்டோவை பார்த்தா தலை தெறிக்க ஓடி போயிடும். என்னாச்சு அபி? மறுபடியும் கால் வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா என்ன? இப்ப பரவாயில்லையா அபி? இப்போதைக்கு ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்கேன். ஆனா இந்த பூஜை இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அப்புறம் நான் மயங்கி விழுந்துருவேன். இங்க பாரு அபி, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் படத்தை நீ இன்னும் பாக்கல. இத பாரு அபி, அப்புறம் நான் இன்னொரு பூஜையை கூட வச்சிருக்கேன். என்ன இன்னொரு பூஜை வச்சிருக்கேன்? அதான் முடிஞ்சிருச்சுல்ல. எத்தனை பூஜை பாட்டி பண்ணுவீங்க? போதும், என்ன விட்டுருங்க, என்னால முடியாது. இத பாரு அபி, இந்த பூஜையை நான் எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா இனிமே நாம பூஜை பண்ண வேண்டிய அவசியம் வரக்கூடாதுன்னு தான்.
இத பாரு, இந்த பூஜைய நாம வீட்ல இல்ல கோயில்ல பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமா பெரியம்மா, இந்த பூஜையை நம்ம பண்ணியே ஆகணும். கஷ்டம் வந்தா அது நம்ம எல்லாரையும் தானே பாதிக்கும். அதனால இந்த வீட்டோட சாந்திக்காக இந்த பூஜையை நம்ம பண்ணியே ஆகணும். என்ன சித்தப்பா, எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பூஜை எல்லாம் எதுக்கு? பாட்டி, நீங்க தான் ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்கல்ல, அப்பால இந்த பூஜை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இத பாரு, இவனோட சேர்ந்து நீயும் இவன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட, அப்படித்தானே? ஆமா என்ன பிரக்யா, சொல்றீங்க? நீ எங்க பக்கம் பேசாம எதுக்கு அவன் பக்கம் பேசிக்கிட்டு இருக்க? போன தடவை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணப்ப நீ தானே அபிய ஒத்துக்க வச்ச. இன்னைக்கு என்னாச்சு? நீ இன்னைக்கு இவன் சைடே பேசிக்கிட்டு இருக்க? ராணி, இதெல்லாம் டேய், நியாயமா? நீ பிரபாக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்போ நான் வேண்டான்னு சொன்னானா? இல்ல நீ மறுபடியும் எங்க முன்னாடி 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொன்னானா? இல்ல. அப்போ நம்ம வீட்டு ஆளுங்களுக்காக நான் ஒரு நல்ல காரியம் பண்றேன்னு சொல்றேன், நீயே வேண்டாங்கிற. இந்த ஒரு பூஜை பண்ணா என்ன ஆயிட போகுது? இத பாரு, இந்த சாந்தி பூஜை ஒண்ணும் நான் எனக்காக பண்ணிக்கல அபி, எல்லாருக்காகவும் இந்த வீட்டு நல்லதுக்காகவும் பண்றேன். பாட்டி அதெல்லாம் ஓகே. ஆனா அவனால ஒண்ணும் இல்ல. நீ நம்ம வீட்டுக்காக என்ன யோசிச்சாலும் நீ அத வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு திருஷ்டி பட்டதாலதான் நீ எந்த பூஜையையும் வேண்டானே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? ஆ? நான் இருக்கிற வரைக்குமாவது நீ இந்த பூஜைக்கு போதும் 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 பாட்டி. என்ன எதுக்கு தேவையில்லாம வேற ட்ராக்ல போறீங்க? இதை விட அந்த கோயிலுக்கு போறதே பரவாயில்ல. சரி ஓகே, என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் பூஜை பண்ணணும், அவ்வளவுதானே, பண்ணிடுறேன். வேற வழி இல்லையே. வேண்டாம், விடவா போறீங்க? அது வா இந்து. சரிக்கா. எல்லா ஏற்பாடும் பண்ணணும்ல. ஐயருக்கு கூட என்னென்ன வேணும்னு கேட்கணும்க்கா. சரி மைதிலி, வா என் கூட. அவ மட்டும் இல்ல, எல்லாரும் வாங்க என் கூட. வாங்க. பை பை. பாய். எப்பா இருப்பா, நானும் போறேன்ப்பா. உங்களை ஒண்ணு இல்ல நான் பாட்டி, நீங்க டிஸ்டர்ப் பண்ணல, உட்காருங்க. சரியா? நான் போவ சொன்னேன் பாட்டி. ஓ, இந்த வலி இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கு. இது என் கழுத்து கிட்ட வரதுக்குள்ள நீ எப்படியாவது இதை நிறுத்தேன் ப்ளீஸ். எனக்கு நிறைய வேலை இருக்குது, கிச்சன்ல இருக்குது. இதோ கிச்சன் வந்துட்டேன். ஏய் நில்லு. இனிமே இந்த கப்பல்ஸ் எல்லாருமே கிச்சனையே பெட்ரூமா மாத்திக்கணும் போல இருக்கு. அப்பதான் இப்படி விட்டுட்டு போறதுக்கு சாக்கு கிடைக்காது. என்னோட லைஃப்குள்ள வந்து நீ என்னோட லைஃப் லைனா மாறிட்ட. எனக்கு புது வாழ்க்கையே கொடுத்துருக்க. ஒருவேளை நீ இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு அப்பப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த அபிஷேக் இன்னத்துக்கு என் மேல இவ்வளவு அன்பு காட்டிட்டு இருக்காரு. அவரோட பேசும்போதெல்லாம் ஐயோ, என் மனசுல என்னென்னமோ நினைப்புலாம் வருது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அவரு என் பக்கத்துல வந்தா நான் யாருங்கிற விஷயத்தையே மறந்துடுறேன். அந்த பேப்பர்ல எப்படி கையெழுத்து வாங்குறது? பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நான் ஏமாத்தி எப்படி இந்த வேலைய பண்ண போறேன்னு தான் எனக்கு தெரியல. அவரை ஏமாத்த என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. அந்த 2 பேங்களையும் அச்சு போட்டு நீங்க இருந்து ஓடிடணும்னு தோணுது. ஆனா என் பிள்ளைங்க அங்க இருக்காங்களே. நீங்க 2 பேரும் ஏன்னா இப்படி பண்றீங்களோ எனக்கு தெரியல. நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ பயந்தாதான் பாக்க அழகா இருக்க. ஓரா பேசாதானே. நான் பயமுறுத்தினேன்னு வை, அதுக்கப்புறம் பேச்சே இருக்காது. ஸ்ட்ரைட்டா பரலோகம் தான். நான் பயமுறுத்தவா? பொன்னி, நாங்க உன்னை எங்க வேலைக்காக கூப்பிட்டுருக்கோம், எங்க கிட்டயே கை வாங்குறதுக்காக இல்ல. சைன் வாங்க கீழே அனுப்புனா அண்ணனுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்க. அவன் மேல அவ்வளோ பாசமா என்ன? நீ ஒரு விஷயத்த மறந்துட்டே இருக்க. நீ அண்ணாவோட பொண்டாட்டி கிடையாது. அது மட்டும் இல்ல பொன்னி, நீ ஏடா கூடமா ஏதாவது வேலை செஞ்சு என் அண்ணனை லவ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா சும்மா என் பசங்களை வச்சு என்ன பயமுறுத்தணும்னு நினைச்சுன்னு இருக்காத. அப்படின்னா நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு. உன் மூளையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சொன்னதை நான் கேட்டுக்கணும்ல. அந்த வேலையை நான் பண்ணி முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டேன். நான் உன்ன மாதிரி ஏமாத்துறாள்லாம் கிடையாது, புரிஞ்சுதா? உங்க அண்ணன் தப்பான டைம்ல விழுந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ சொன்ன வேலைய முடிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். ஏன் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? உன்னை டார்ச்சர் பண்ண வந்துடுற. நான் சொன்ன வேலைய முடிச்சு காட்டுவேன். சும்மா என்னட்ட வந்து நாட்டமா பண்ணின்னு இருக்கத. தலை நவரு. எங்க போற நீ? உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? கிச்சனுக்கு போறேன்னு சொன்ன. கிச்சனுக்கு போய் பார்த்தா ஆனா நீ அங்க இல்ல. உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறது நானு. ஆனா நீ கார்னர்லயே நிக்கிற நீ.
அடி அடி அடி, உங்களுக்கு கால்ல அடிபட்டிருக்குல, பாத்துங்க. ஏன் நடக்கிறீங்க? என் கூடவே வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க, உங்களுக்கு குடிக்க காஃபியோ டீயோ போட்டு கொண்டாரேன். என்ன காஃபி கொடுப்ப? இப்பெல்லாம் வர வர நீ காஃபியே போட்டு தரதில்ல. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா இப்பெல்லாம் டீ கூட எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீயே உன் கையில எனக்கு போட்டு தரிய. பாத்தியா த்ரிஷா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இந்த லவ் பேர்ட்ஸ் ரெண்டும் எப்பவும் ஒன்னாவே தான் இருக்கும். கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனா ஃப்ரெஷ்ஷா ரொமான்ஸ் பண்றது எப்படின்னு இவங்க தான் கத்து கொடுப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே டைலாக் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுட்ட. நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா? நான் நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறியா? மாமியார் வீட்ல முத நாள் எப்படி இருந்துச்சு? முத நாள் இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கு, அதனாலதான் உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கோம். நல்ல வேலை பண்ண நீ, சூப்பர் வேலை பண்ண. நீ ஏன் நோண்டிக்கிட்டு இருந்த? ஓ அதுவா? அவ ஒண்ணும் பண்ணலடா, என் கால் தான் லைட்டா சுலுக்கிச்சு. என்ன எடுத்துன்னு வந்திருக்கேன்? வாசனை ஜோராகுது. இவர் தான் சொன்னாரு கல்யாணம் ஆன முதல் நாள் இது, அதனால வீட்டுக்கு போகும்போது ஸ்வீட் எடுத்துட்டு போலான்னு. அதனாலதான் பாயசம் பண்ணி கொண்டு வந்தேன். பிரக்யா, ஞாபகம் இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஹல்வா செஞ்சு கொடுத்தீங்களே, அது எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இங்க இருந்து தான் பாயாசமானம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இத த்ரிஷா தான் கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க கிராணி. த்ரிஷா மாமியார் வீட்டுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கா. சோ நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். த்ரிஷாவை நீங்க அப்ரூவ் பண்ண வேண்டாமா பாட்டி? அவ எவ்வளவு நல்ல மருமகன் நீங்க தான் சொல்லணும். வந்து நீ என்னோட லைஃப்ல நான் மாறிட்டேன். ஒருவேளை நீ இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் அப்பப்போ யோசிப்பேன். உங்களால எனக்காக வெயிட் பண்ண முடியல. வாழ்க்கை முழுக்க நீங்க என் கூட இருக்கணும்னு நினைச்சீங்கல்ல, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண முடியலையா? நான் வரும்போதே நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேங்கிற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். என்ன பார்த்த உடனே என்ன கட்டி பிடிச்சுக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என் புருஷன், என் வீடு, என் குடும்பம் எல்லாருமே நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உண்மையிலேயே நான் செத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் பார்க்க வேண்டி வந்திருக்காது. நான் இவரை தேடி வந்தா இவர் என்னை விட்டு போயிட்டாரு. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப நீங்க எனக்கு சந்தோஷத்தையே கொடுக்க முடியாது, என் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்க முடியாது. ஏன்னா எனக்காக உங்ககிட்ட இருந்த காதலும் எதிர்பார்ப்பும் இப்ப இல்ல. இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரியான முடிவுதான் எடுத்திருக்கீங்க. லைஃப்ல நீங்க முன்னேறி போயிட்டீங்க. உங்களை பின்னாடி இழுக்கிறதுக்கு நான் விரும்பலைங்க. உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என்ன மறந்துட்டீங்க. நான் மறந்து போன விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்பலைங்க. உங்களை விட்டு தூரமா போறதுதான் கரெக்ட். உங்க சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வந்தேன். இன்னைக்கு உங்களோட சந்தோஷத்துக்காக தான் உங்க வாழ்க்கையை விட்டு போறேன்.